ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா காலிஃப்ளவர் மஞ்சூரியன். நம்ம நிறையா ஸ்டைலில் மஞ்சூரியன் செஞ்சுருப்போம். இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸ். அந்த ரெப்ளிகா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் ஒரு 200 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சுடுதண்ணியில் 5 நிமிஷம் வச்சிடலாம். ஒன்று காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகிடும், இன்னொன்று சின்ன சின்ன பூச்சிலாம் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிவிடும். அப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இல்லைனா உங்கள் கார அளவுக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், நான் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஃப்ரீ ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா மிக்ஸில் தான் நம்ம காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் ஆல்ரெடி 5 நிமிஷம் சுடுதண்ணியில் வச்சுருந்த காலிஃப்ளவரை கொஞ்சமாக அப்படி டிப் பண்ணி காலிஃப்ளவரை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக பொரிஞ்சிட்ருக்கு. இதுக்கு நம்ம கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலை, அதேமாரி சோடாவும் சேர்க்கலை. இது ரெண்டுமே சேர்க்காமையே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா கலர் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். சரி, அவ்வளோதான். எண்ணெய் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் காலிஃப்ளவரை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெடி. ஸோ இது நீங்கள் இப்படியே சாப்பிட்டீங்கனாலும் அட்டகாசமாக இருக்கும். இருக்கிற எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி போட்டு அதையும் இந்த காலிஃப்ளவரோட தீக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சரி, மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சைனீஸ் பாக் ஆர் பேன் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது மசாலா ஸ்டைல் மஞ்சூரியன்றதுனால கொஞ்சமாக நீல வாக்கில் கீரின பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை இலை, அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம்னாலும் சரி பெரிய வெங்காயம்னாலும் சரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு அரை வெங்காயம் போடுங்க, பெரிய வெங்காயம்னா போதும். அதையும் சேர்த்துட்டு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோடைய ஒயிட் ஸ்டெம் போர்ஷனையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேபேஜ் கோஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷங்க நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிங்கன்னா இப்போ கேபேஜ் கிட்டத்தட்ட குக் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும்போது குடமிளகா, நான் ரெட் கலர் குடமிளகா சேர்த்துருக்கேன். ரெட்டுனாலும் சரி க்ரீன்னாலும் சரி எல்லோ எந்த குடமிளகா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட். இந்த ஹாட் அண்ட் சோர் சாஸ், அப்படி இல்லைனா ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ், இல்லை டொமேட்டோ கெச்சப், இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சாஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் அதை சேர்த்துட்டு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா மஞ்சூரியன் ரெடி. குயிக், சிம்பிள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.